ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் நெத்திலி மீனில் அவியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். மண் சட்டியில் நல்ல சுவையாக நெத்திலி மீன் அவியல் செய்ய போகிறோம். ஊரில் இருக்கிறனால நான் இன்னைக்கு மண் பாத்திரத்தில் இந்த நெத்திலி மீன் அவியல் செய்திருக்கிறேன். முதல்ல இந்த மீனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா அந்த அவியலுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுக்கலாம். அதுக்காக 20 சின்ன வெங்காயம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாதி தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காவையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த அவியலுக்கு காய் தேவைப்படும். 1 மாங்காய், 3 முருங்கைக்காய், 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு இப்போ இந்த மண் பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவையும் சேர்த்துக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நெத்திலி மீனையும் சேர்த்துக்கலாம். இந்த நெத்திலி மீனுக்குள்ளாடி முள் இருக்கும், அதை எடுக்கணும்னு இல்லை, அதை சேர்த்தே நம்ம சாப்பிட்லாம். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். முதல்ல இதை நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம், தண்ணி எந்த அளவு தேவைப்படும்னு. மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கணும். அதாவது அந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இப்போ இந்த மீனை வேக வச்சிடலாம். மூடி போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். லைட்டாக கிளறி விடுங்க. அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கணும். அடியில் பிடிச்சதுன்னா அந்த மீனோட வாசனையும் போய் டேஸ்ட்டும் மாறிடும், சாப்பிட நல்லா இருக்காது. அதனால அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்து கிளறி கொடுத்துக்கணும். இப்போ இந்த மாங்காய் நல்லா வெந்துடுச்சு. தண்ணி கொஞ்சம் கூட வற்றிடுச்சுன்னா நமக்கு அவியல் தயாராகிடும். இப்போ தண்ணி வற்றிடுச்சு. நெத்திலி மீன் அவியல் தயாராகிடுச்சு. இதை போலவே நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு இந்த அவியல் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா டேஸ்ட் ஆஃப் சான்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.